நிருபம் யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம். பொதுவானதுன்னா எல்லாருக்கும் பொதுவாக, இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் நான் குறிப்பிட்டா எழுதலை, பொதுவாக எல்லாருக்குமே சேர்த்து தான் அப்படின்ற மாதிரி பொதுவான நிருபத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் மனுஷன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா தாழ்மையை எதிர்பார்க்கிறார். என் மனசுல அந்த தாழ்மை என்ற வார்த்தை வருவதற்கும் சொல்வது காரணமா இருந்தது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த நாள் இருந்து குடும்பத்தினுடைய எல்லாருடைய மனநிலைகளை கர்த்தர் காமிச்சு கொடுத்தாரு. அந்த ஒரு மணி பாட்டுக்குள்ள சகோதரர் நான் எல்லாமே ஒரு சகோதர தத்துக்குள்ள அந்த அன்பை பழகிறது பேசுறது எல்லாமே அந்த இணக்கத்துக்குள்ள வரும்போது அவர் மூலமாக தன் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிச்சாங்க, மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தர் அவர் ஒரு எங்கேயோ அடிமைதானத்தில் இருந்த கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பெரிய ஒரு மருத்துவத்துள்ள கொண்டு வந்து நினைச்சு பார்க்கறது மேல ஒரு வீடு கட்டும்படி செய்து கர்த்தர் கிருபையினால மகனை படிக்க செய்து பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு தகப்பனாக, ஒரு சமாதானத்துக்குட்பட்ட ஒரு தகப்பனாக, ஒரு போதகனை போல அவர் நடந்து கொள்றாருன்னா கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் பார்த்ததுனால நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். வரும்போதெல்லாம் இவர் எதிர்த்து பேசுறது வாக்குவாதம்லாம் பண்றதில்லை. ஒரு நல்ல சகோதரர், ஒரு குடும்ப சூழ்நிலைக்கு ஏதுவாக அவர் இப்போ இருக்கிறாரு. அதுதான் உண்மையான விஷயம். அதுதான் ரொம்ப சாமர்த்திக்காரு, ரொம்ப தைரியம் பிடிச்சவர். ஆனால் பார்த்தா அது மாதிரி ஆளா தெரிய மாட்டாரு, மௌனமா இருக்கிறாரு. ஆனா பார்த்தா எப்படி இருக்கிறாரு? மௌனமா இருக்கிறாரு. ஆனா சாதனை அவருக்குள்ள இருக்குது. கெப்பாசிட்டி நிறைய வேலை மார்க்கமாக அவர்கிட்ட இருக்குது. ஓனரே இவரை தான் உடம்பானுக்கிறார். நீ இந்த இவ்வளோ வேலைக்காரனா? பெங்களூர் போனார், அங்கே பார்த்தாங்க, கண்டுபிடிச்சேன் இவ்வளோ பெரிய வேலைக்காரன், இங்கே இருந்துப்பா கான்ட்ராக்டில் பெரிய வேலைக்காரன் ஆகிக்கிறேன் நான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, அங்கே இங்கே விடலை. ஏன் அங்கங்கே அலையில போட வீட்டோட மனை பிள்ளைங்களோட இருந்து கத்தனை பண்ணுங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அல்லேலூயா. எத்தனை நோய் வந்துச்சு, எத்தனை வியாதி வந்துச்சு. அவர் முட்டி வலிக்கும். பிரதர் கலங்கி நின்ற போதெல்லாம் கண்துடைத்தீ, கண்ணீரை துரத்தியில் பிடித்து வைத்தே. கலங்கி நின்ற போதெல்லாம் கண்துடைத்தீ, கண்ணீரை துரத்தியில் பிடித்து வைத்தே. கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், அதுவரையிலும் கரத்தில் அலங்கியிருப்பே. கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், அதுவரையிலும் கரத்தில் அடங்கியிருப்பே. தேவனே நன்றியா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றியா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றியா. வல்லமையின் தேவனே நன்றியா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றியா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றியா. இறையல்லாமல் என் வாழ்வில் யாருண்டே, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டே. இறையல்லாமல் என் வாழ்வில் யாருண்டே, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டே. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பால் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பால் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. சேர்ந்து கதறிடும் வேலை யாருதல் அளிப்பார் இல்லை. நான் கண்டு சேர்ந்து கதறிடும் வேலை யாருதல் அளிப்பார் இல்லை. வல்லமை தேவனே நன்றியா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றியா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றியா, வாழ வைக்கும் தெய்வமே நன்றியா. வாழ வைக்கிறவர் யார் தான்? தேவதான். உண்மையாங்க. அவர் நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமா மனசுக்குள்ள அழுகிறாரு, வெளியே காட்டலாம். என் மனசு சொல்ற மாதிரி சொல்லுங்க. கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது ஆண்டோட பெரிதான கிருபை, தயவு
மனுஷன் ஜீவனோடு இருப்பது அவருடைய அருள் கிருபை தான். ஆமென். தட்டு தடுமாறி நாம் வழிகளுக்கு போவது ஒன்றுதான். இப்போ நல்ல மேய்ப்பில் இருக்கிறதுனால தான் ஆடு எங்கே போனாலும் தட்டி என்ன பண்ணாரு, என் ஆடு இது. அதான் நல்ல மேய்ப்பனுக்கு ஒரு அழகு. நல்ல மேய்ப்பு என்ன பண்ணான், என்ன ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு தேடி வந்து தோல் இருப்பேன். அவன் ஒரு பெரிய அவனுக்குள்ள சந்தோஷம். அந்த சந்தோஷம் நிறைவா இருக்க முடியும். இன்றைக்கு ஆண்டு நம்மளை எல்லாம் பிடிச்சிருக்கு. பல கோடி தெய்வங்களை நம்பினீரே, நீதான் அன்பான தெய்வம் என்று தெரியாமலே. பல கோடி தெய்வங்களை நம்பினீரே, நீதான் அன்பான தெய்வம் என்று தெரியாமலே. அழைக்கும் தெய்வமே நன்றியா, என்னை தாங்கிலே நடத்தியவும் கிருபையா. அழைக்கும் தெய்வமே நன்றியா, என்னை தாங்கிலே நடத்தியவும் கிருபையா. இறையல்லாமல் என் வாழ்வில் யாருண்டே, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டே. இறையல்லாமல் என் வாழ்வில் யாருண்டே, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டே. அல்லேலூயா. அவர் இல்லாம வாழ்வே யாருமே அவர்தான். ஆமென். ஒரு மனுஷன் தனிமையா நின்று பல கஷ்டத்துக்குள்ள ஏற்று சகிச்சு நிற்கிறான்னா எந்த தைரியம்னா, என் மருமங்கிறான், என் பிள்ளைங்கிறாங்க இல்லை, கர்த்தருக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால தான் மனசை மாற்றி நல்வழி காட்டுறார், நல்ல வழி காட்டுறார். போ மகனே, இனிமேல் போதும், நீ அனுபவிச்சது போதும், நீ திரும்பி அதை பார்க்காது, அந்த வயது மறுபடியும் போகாதுங்க. நல்ல மனுஷனா திருத்தி உருவாக்கி கொண்டு வராருன்னா தேவ கிருபை தான். அல்லேலூயா. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்க, போய் மாட்டிக்கினா அதோட அப்படியே போட வேண்டியதான். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப முடியாத விஷயம். நம்ம வாழ்க்கையில் அதுலேருந்து நம்ம வெளியே வந்திருக்கோன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு தெரிஞ்சு அவரோட சாட்சி இருக்காரு. இந்த வாலி வயசில் அவர் நல்ல ட்ரீட்மெண்ட். இந்த வயசு நீங்கள் நம்ப மாட்டீங்க. சாட்சி சொல்ல வேண்டியது நான் வச்சேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் அழுது எங்கள் அப்பா மாறணும், எங்கள் அப்பா கூட பயமாட்டு. எவ்வளோப்பா மாஸ்க் கட்டுவாரா? ஒரு நாளைக்கு 8 பாட்டில் 9 பாட்டில் 10 பாட்டு. ஒரு நாளைக்கு 8 உங்களுக்கு 10 பாட்டு கொடுக்கலாம். மாஸ்க் எவ்வளோ பாரு. அவர் வராருன்னா உங்கள் குடும்பம் அலரும். வளம் மூணு உட்காந்து ஒரே நாள் ஒரே நாள். இன்னைக்கு அவரும் அமைதி ஆயிட்டாரு. எல்லாம் சுதந்திரமாக அல்லேலூயா. குடும்பம் இன்னைக்கு சர்ச் வராங்க. அப்போ அவருடைய கிருபை இல்லாமல் போனால் இந்த வாழ்க்கை கிடைக்காது. ஆமென். ஒரு வாழ்க்கை திரும்ப கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம். அப்படியே போயிட்டு வாழ்க்கை அநேகர் அப்படியே போயிடறாங்க. இன்றைக்கு இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த கருத்துக்கு வசனத்தை நம்ம பாடிக்கலாம். என்னங்க ஐயா அனுப்பிச்சிடறேன், சீக்கிரமா அனுப்பிச்சிடறேன். பாருங்க, கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள். அந்த கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுதுன்னா அவர் வார்த்தை சத்தத்தை கேட்கும் போது தாழ்மை வந்துடுது. ஆமென். இது ஆண்டவரே, நமக்கு நான் அடிமை, இந்த ஆண்டவர் நான் வந்துடுறேன், இந்த ஒப்பு கொடுத்துற ஆண்டவரே. அந்த உணர்வுல நம்ம பயப்படுறோம் பாரு, அதுதான் பயப்படுறது. அப்படியே நட்டிங்க ஒட்டிங்க அப்படி இல்லை. சொல்லுவாங்க மாயமானமானுவாங்க, அப்படியா அப்படியானுவாங்க. அது உண்மை கிடையாது. அது உண்மையான மனிதர்கள் உள்ளத்துல தாழ்மை அடைக்கிற பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனால் உயர்த்தப்படுகிறார்கள். அவர் சொல்றாரு கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள். அது பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்கு அது சொல்றாரு. பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்குள்ள சண்டை யுத்தம் படியெல்லாம் வருவதான். ஏன் அதெல்லாம் சண்டை போடுறீங்க? நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் நடக்காது, நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் கிடைக்கும், ஏன் சண்டை போடுறீங்க? அப்படியெல்லாம் கிடைக்காது. ஆர்வப்படுங்க, அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. 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 அதுதான் நான் சொல்றாரு, உங்களுக்குள்ள யுத்தம் சண்டை எதனால் வருகிறது? இத்தனை குடும்பங்கள சண்டை யுத்தம் என்ன பாருங்க. இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை பொறாமை இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அடையாமல் போறீங்க. நீங்கள் சண்டை பண்ணி யுத்தம் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுறது கிடையாது. சில குடும்பத்தில் சண்டையை போட்டுதான் இருப்பாங்க, வழி என்ன பண்ணுறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல. அதான் சொல்றாரு, சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சிந்திக்கிறது இல்லை. ஜெபத்தை விட்டுருவாங்க. சண்டை எப்போ பாரு வீட்டுங்கள சண்டை பிரச்சனை. ஒரு குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு காலத்தில் அப்படி இருந்துக்கலாம், சண்டை பிரச்சனை எல்லாம். இது அந்த சண்டை பிரச்சனையே இல்லை. இல்லை. அல்லேலூயா. இல்லையா? என்ன காரணம்?
தேவனுக்குள்ளாக நம்ம தாக்குன்னு போட மாட்டாங்க. இவங்க விருப்பம் ஆசை இருந்தால் கூட முட்டு தேடி போடுறோம். ஆமென். அது நாங்கள் சாண்ட மாட்டோம். ஆசை இருக்கலாம், ஜோ எனக்கு போட மேலே ஆசை ஏற்றுக்கூடியா, நான் கேட்கறதே இல்லைங்க. எப்போ எடுத்து கொடுக்குறியா எடுத்துக்கூடியா நீ இருமா கொஞ்ச நாள் போருமா படிக்க வைக்கணும். நல்ல நிலைக்கு வர வரைக்கும் நம்ம கஷ்டப்படுவோம். இப்படி ஒரு மனைவி சேர்ந்து கணவனோடு சேர்ந்து கஷ்டப்படுறாங்கன்னா பாக்கியவதியா. ஆமென். சிஸ்டர் பேர் என்னதான்? பாக்கியவதி. நான் சேர்த்து உங்களுக்கு பாக்கியவதி பேரா வச்சுக்கலாம். இது ஒரு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ற ஒரு பேர் உங்களுக்கு பாக்கியவதினா அது இங்கே உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகுது அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆமென். இந்த அளவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டிட்டு இருக்காரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால அவங்க பார்த்து சொல்றாரு, தேவனை கீழ்ப்படுத்துருங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்க. பிசாசுக்கு எத்தனை ஓடிடுவான், ஏன் சண்டை போறீங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறாரு என்னன்னா, தாழ்மைப்படுங்க, தேவன் கூட உயர்த்துவார். இப்ப தாழ்மைப்படுங்கன்னா இன்னைக்கு நிறைய மற்றவங்களை பார்த்து நம்ம கத்துக்க கூட பைபிளில் நிறைய பேர் தாழ்மடைந்து நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல ஆரம்ப கால வாழ்க்கையை தாழ்மையான ஒரு இடத்துல தான் இருக்கும். அது வந்து அவங்க தாழ்மைப்படுறதில்ல, அவங்களே தாழ்மையில் இருப்பாங்க. தாழ்மையுள்ள தேவனை நோக்கி பார்ப்பார். ஆமென். அவர் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்ப்பார். இப்படியே காலமாக இருப்போமா? கிடையவே கிடையாது. அவர் பார்க்கிற பார்வையில், அவர் கிருபையுள்ள பார்வை நம்ம பார்த்தாருன்னா நம்ம என்ன பண்ணுறாரு? இப்படி இந்த குடும்பத்தில் தம்பி இன்ஃபன்ட் எவ்வளோ ஒரு சாதுவான தம்பி, சின்ன பையன் மாதிரி இருந்தார். இன்னைக்கு நல்லா வாழ்ந்துருக்கிறாரு. ஆர்டர் காக்கட்டும், ஆஸ்வதிக்கட்டும். கத்தனா ஸ்தோத்திரம். எதனா ஒன்று பேசுகிறப்ப என்னப்பா என்னப்பா கட கட கடகடான்னு தண்ணி வந்துடும். பசங்கிட்ட பேசினா முறுக்குவாங்க, டென்ஷன் ஆவாங்க, போட்டுவிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு நான் வரும்போது என்ன இன்ஃபன்ட்டே நப்பா தான் அப்படியே தானே கண்ணீர் வரும். பாலை பார்த்தா கண்ணீர் ஓடுற மாதிரி இல்லை. தாழ்மையில் நான் இருந்தேன் தம்பி, ஆண்டு உயர்த்து. ஆமென். ஹல்லேலூயா. 2 முறை தனியாக வந்தேன் பஸ்ஸில். அது நான் அது மனசில் வச்சுருக்கிறேன். ஆர்வம் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. ஏதோ சொல்கிறோம், ஒரு சத்தம் போட்டு சொல்லியிருக்கலாம், என்னப்பா வாப்பான்னு சொல்லியிருக்கலாம், கெஞ்சி எப்படியோ இருக்கதா ஒரு ஆத்மா கொண்டு வர மாட்டேன். அந்த சின்ன வயசில் அந்த ஒரு உடலோடு வராறனாலாம் சொல்ல முடியாது. 2 முறை தனியாகவே வந்தாங்க பஸ்ஸில். யோசித்தேன், பரவாயில்ல, இந்த வயசில் ஒரு வாஞ்சிருக்குது, கர்த்தர் தேடி வராது. அப்போ கர்த்தரை தேடுவதற்கு நன்மை என்று குறைபடாது. ஆண்டு அவருக்கு எந்த குறை வைக்கல பாருங்க. யார் கஷ்டப்படுறாங்களோ ஏதோ குறை இல்லாமல் அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்பா அனுப்பிச்சுனேக்கிறான்றாரு. யாரு அவன் டேடி என்ன சொல்றாரு, அப்பா என்ன தேவை படிப்பா. கடவுள் குறை இல்லாமல் அவனை என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, நிறைவாக்குகிறாரு. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, கிருபை அளிக்கிறார். யோசேப்பு கூட பைபிள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு தாழ்மையான ஒரு நிலையில இருக்கு. சகோதரர்கள்லாம் ஒரு நிலையில இருக்கிறாங்க. யோசிப்பு ஒரு நிலை இருக்குது. அவங்க அண்ணாங்கெல்லாம் நல்லா ராணுவத்தில் இருக்கிறாங்க. பைபிளில் யோசிப்பு வந்து ஆடு வச்சுருக்காங்க பாருங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து போய் பார்த்து வைப்பாங்கன்னு போயிட்டு பார்க்கும்போது, இனியாண்டா இங்கே வந்தாடி என்ன இங்கே எல்லாம் பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு கோலியாத்து ஒரு வரான் மெத்தான் ஒட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னா இந்த மாதிரி சொல்லும்போது ஏன் அவனுக்கு போய் பயப்படுறீங்க, இவனுக்குள்ள எந்த தைரியத்தினால இவன் பேசுகிறான்னு தெரியும். சின்ன பையன் இவனுக்குள்ள தைரியம் கணக்கு போகிறது பார்த்தா அவன் கணக்கு போகிறது, இன்னும் சின்ன பையன் ஏன்டா அவங்க அப்பா ஆடு போய் பாடுறோம் இதுனா வந்து. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், என்ன செய்ய போடுவான், என்ன சொல்கிற ராஜான்னா, இல்லை இந்த மாதிரி ஜெயிச்சுட்டா ராஜா வெகுமானம் அவர் கொடுத்துருவாரு. சரி நான் நிற்கிறேன். அப்புறம் ராஜாவுக்கு சொல்லும்போது, ராஜா யார் என்ன ஈசாயின் மகன் வந்திருக்கிறான், யார் பெரிய ஆளாக இருப்பான் போலன்னு பார்த்தா சின்ன பையன். என்னடா இவன் போய் யாருன்னு பார்க்குறான். நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் சண்டைக்கு போகிறான்றான். சரி எப்படியோ ஒன்று என்ன அவனா போகட்டும், அவனுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லையாடா, குடுறா அவங்ககிட்ட தான்ட்டாங்க. ராஜா பயந்து கொஞ்சம் இருக்கிறாரு, ராணுவக்காரங்கெல்லாம் பயந்துக்கிறானுங்க. என்னன்றாரு, சரி அவன் இவ்வளோ தைரியமாக்குறானே கொடுங்க. போட்டு பார்த்தானா, போட்டு நடந்து பார்த்தா அந்த ராணுவத்துக்கு உண்டான எல்லா கவசங்களும் செட்டு ஆகலை அவருக்கு. பார்த்துட்டு கைட்டு போட்டார். என்னடா என்ன இது எனக்கு செட் ஆகலை, அப்படி எப்படி தான் போக போகிறேன், இப்படியா போகிறேன் எல்லாம் சிரிச்சாங்களாம். என்னடா அவன் யார் எப்படிப்பட்டாலும் கொஞ்ச நேரம் சேஃப்டிக்கு எதனா எடுத்துன்னு போடான்னாங்களாம். சொல்லுங்க, சேஃப்டிக்கு எதனா எடுத்துன்னு போடா. நம்ம அதான் நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். சேஃப்டிக்கு எதனா சேர்த்து வை, சேஃப்டிக்கு எதனா எடுத்துன்னு போ. சேஃப்டி அவர் ஏற்கனவே சொல்லுறாரு. ஆனா அவரு சேஃப்டிக்காக வச்சு என்ன அங்கே போய் சண்டை போடணும் வச்சுன்னு பாரு அவரு. அவன்
இவ்வளவு கல் இருக்குது, என்ன யோசனை வச்சிருப்பா, என்ன தெரியல, கடவுள் கூட இருக்கிறாருப்பா. ஆமென். அதனாலதான் அவன் கூடவே இருக்குது, அவன் கூட ஹalleluya. எது இருக்கணுமோ அது அவங்ககிட்ட இருக்குது. கடவுள் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. இவன் ராஜாவா வரணுமே, அவன் அந்த நிலையில இருந்து அவன் உயர்த்தப்படணுமே. ஆமென். ஆண்டவர் சித்தம் திட்டம் இருக்குது. அவன் தாழ்மையிலா இருக்கிறான், சின்ன பையனா தான் இருக்கிறான். தேவனை பாருல வித்தியாசமா பாக்குறாரு. அவனை சாதாரண ஆளா பாக்கல தாவீத. ஹalleluya. தாவீத சாதாரணமா பாக்கல, யோசேப்ப சாதாரணமா பாக்கல. யோசேப்பை வித்து போட்டாங்க. அவன் அங்க போயிட்டு அங்க அடிமை இருந்து அங்க இருந்த பண்ண அங்க கர்த்தர் அவனை உயர்த்துறாரு. அது ஒரு பெரிய நீண்ட சரித்திரம். தாவீதை பாக்குறோம், தாவீது அங்க போறாரு, அவருடைய சரித்திரத்தை பார்த்தா ஒரு பெரிய சரித்திரம். இவங்களெல்லாம் யாரு கேட்டா தாழ்மை உள்ளவளா இருந்தவங்க தான் தேவனால உயர்த்தப்படுறாங்க. யோசேப்பு அந்த எகிப்துக்கு அதிகாரியாக, அதிபதியாக, உணவு மந்திரியாக ஏற்படுத்துறாரு. இங்க தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் காப்பதற்கு எதிராக ஒரு பேர ராஜா உயர்த்துறாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஒரு தாழ்மையா இருக்கிறத ஆண்டவர் ஒரு காலம் விடுறதில்லை. தேவனுடைய சமத்து வரும்போது, ஆலயத்துல வரும்போதெல்லாம் கூட தாழ்மையுள்ளவளா இருக்கிறது கர்த்தர் பார்க்கிற பார்வை தான். நமக்கு எந்த பெருமையும் எந்த மேட்டியுமே கிடையவே கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. எங்களை மட்டும் நடத்துறவர் கர்த்தருடைய கிருபை. படிக்க வச்சது அவருடைய கிருபை. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வேலை காரியத்துக்கு ஈடுபட்டிருக்கிறான கர்த்தருடைய கிருபை. என் பிள்ளை தாழ்மையா இருந்ததுனால என் தேவன் என் மகனை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியோடு நாம் அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா. எல்லாம் கர்த்தரை சோத்திரிப்போம். கடந்து போறதுல சுருக்கமான ஆலோசனை முடிச்சு கொள்கிறேன். கர்த்தர் தாமே குடும்பத்தையும் அவருடைய மகன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.